Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அடுத்ததாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் விவரங்கள் குறித்து தகவல்களை வழங்க சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். முன்னதாக அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துவிடலாம். சட்டமன்ற தேர்தலுக்காக தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல படையெடுத்திருக்கிறார்கள் பொதுமக்கள். அந்த வகையில் நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த காட்சி சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையம். இந்த ரயில்வே நிலையத்தில் தற்பொழுது அங்கு ஏராளமான பயணிகள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தேர்தலை முன்னிட்டு சிறப்பு ரயில்களும் இயக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கு. எந்தெந்த நேரங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிற விவரங்களையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ் முருகனும் இணைஞ்சிருக்காரு. சதீஷ் முருகன், என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, இந்த நேரம் அப்படிங்கிறது ரயிலுக்காக என்னென்ன ஒதுக்கப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில அனைத்து வகையிலும் 100% இந்த வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில சென்னையிலிருந்து பல்வேறு தென் மாவட்டங்களில் பணிபுரியக்கூடிய நபர்கள், அதே போன்று மாணவர்கள் என ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இங்க வேலை செய்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்குகளை பதிவு செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து சிறப்பு ரயில் என்பது இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில் இன்று மதியம் 1:25 மணிக்கு இங்கிருந்து புறப்படும், சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில 1 மணி நேரம் காலதாமதத்திற்கு பிறகாக நாகர்கோவில் வரை, சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரை செல்லக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. சிறப்பு ரயில்ல பொது பிரிவு, அதே போன்று அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்களை பிடிப்பதற்காக பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் முந்தியடித்து அந்த ரயில் பெட்டிக்குள் ஏறக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. இந்த ரயிலை பொறுத்தவரையில செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் வழியாக திருநெல்வேலி, இந்த கடைசியாக நாகர்கோவில் வரை சென்றடைய இருக்கிறது. எனவே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய சென்னையில் பணிபுரியக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய நபர்கள் இங்க இந்த சிறப்பு ரயில் வசதியை தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த ரயிலுக்கான முன்பதிவு என்பதும் நேற்றைய நிறைவு செய்யப்பட்டதில்லை. இந்த ஒரு ரயிலுக்காகவே எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் காத்திருந்த சூழல தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ரயில் புறப்பட இருக்கிறது. மேலும் இதே போல தென்னக ரயில்வே சார்பில் 2 ரயில்கள், அதாவது இன்று இரவு 2 ரயில்கள் என்பது இயக்கப்பட இருக்கிறது. அதுவும் தென் மாவட்டத்திற்கு ஒரு ரயிலும், அதே போன்று கோவை வழியாக செல்லக்கூடிய கொங்கு மண்டலத்துக்கு ஒரு வழியாக செய்யக்கூடிய 2 ரயில்கள் என்பது இயக்கப்பட இருக்கின்றன. அதே போல நாளை காலையில அந்த ஓட்டுப்பதிவு முடிந்த பிறகு நாளை மதியத்திற்கு தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கும் ஒரு ரயில் என்பது இயக்கப்பட இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில் சேவைகளை பொறுத்தவரையில இந்த சிறப்பு ரயில் இயக்கத்தின் போது கூடுதல் பாதுகாப்பிற்காக ரயில்வே போலீசார், அதே போன்று ரயில்வே பாதுகாப்பு படையினர் என 2 காவல்துறையினரும் பொதுமக்கள் முண்டியெடுத்து சென்று ரயிலில் விபத்து எதுவும் ஏற்படாத வகையில தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு என்பதை வழங்கி வருகின்றனர். அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளும் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல சிறப்பு பேருந்துகளும் பொதுமக்களுடைய பாதுகாப்பு வாக்களிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் என இயக்கப்பட இருக்கின்றன. தனியார் பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற பல்வேறு எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில அனைத்து மக்களும் தங்களுடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று வாக்குப்பதிவு செய்வதை உறுதி செய்வதற்கு இந்த சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் மத்திய மாநில அரசுகளால் செய்யப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தற்பொழுது சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க மக்களுக்கு ஏதுவாக சிறப்பு ரயில்களும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு ரயில் தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.